நகை பணம் கொடுக்கல் வாங்கலில் சாலையின் நடுவே வைத்து 18 இடங்களில் குத்தி ஆட்டோ ஓட்டுநரை கொன்றுவிட்டதாக இளைஞர் ஒருவர் போலீசில் சரணடைந்த நிலையில் போலீசார் விசாரணையில் திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. திருமணமான ஒரு பெண்ணுக்காக இருவரும் மோதிக்கொண்டு ஒருவர் உயிரை விட மற்றொருவர் சிறை சென்றுள்ளார். 54 வயது ஆட்டோ ஓட்டுநர் 30 வயது மளிகை கடை ஊழியரிடையே மோதல் உருவாகி கொலை கைது வரை செல்ல 45 வயது பெண் காரணமா? குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஒழுகினசேரி பகுதியைச் சேர்ந்தவர் 54 வயது மோகன். இவர் அந்த பகுதியில் மினிலோடு ஆட்டோ வாடகைக்கு ஓட்டி வருகிறார். இவர் அதே பகுதியில் செயல்படும் இரும்புக்கடை ஊழியரான நாவல்காடு பகுதியைச் சேர்ந்த 30 வயது ஷாஜி என்பவருக்கும் இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை நாகர்கோயில் நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் ஒழுகினசேரி பகுதியில் மோகனை வழிமறித்த ஷாஜி 18 இடங்களில் சரமாரியாக கத்தியால் குத்தியுள்ளார். பலத்த காயமடைந்த மோகன் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வடசேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையை மேற்கொண்டனர். தொடர்ந்து மோகன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே கொலை செய்த ஷாஜி வடசேரி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருவருக்கும் இடையே தகராறு இருந்ததாகவும் அதனால் கொலை செய்ததாகவும் கூறியுள்ளார். கொலை வழக்கு பதிவு செய்து ஷாஜியை கைது செய்த வடசேரி போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டனர். இதில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கொலை நடக்கவில்லை என்பதும் கொலைக்கு வேறு காரணம் உள்ளது என்ற திடுக்கிடும் தகவல்களும் போலீசாருக்கு தெரியவந்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு மோகனின் மனைவி உயிரிழந்த நிலையில் வடசேரி பகுதியில் இவர் லோடு ஆட்டோ நிறுத்தும் இடத்தில் உள்ள ஒரு கடையில் பணியாற்றி வந்த திருமணமான 45 வயதான பெண் ஒருவருடன் காதல் ஏற்பட்டுள்ளது. அந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் உள்ள நிலையில் மோகனுடன் கடந்த சில ஆண்டுகளாக நெருக்கமாக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் அந்த பெண்ணின் மகளுக்கு சமீபத்தில் திருமணம் நடந்துள்ளது. தனது மகள் திருமணம் போல் நினைத்த மோகன் இறந்து போன தனது மனைவியின் நகைகள் மற்றும் தனது சேமிப்பு பணத்தை கொடுத்து உதவியுள்ளார். மோகன் கொடுத்த நகை பண உதவிகளை பெற்று மகளுக்கு திருமணம் செய்து வைத்த பெண் அதன் பிறகு மோகன் உடனான காதலை குறைத்துக் கொண்டு அருகே உள்ள கடையில் பணியாற்றிய 30 வயது ஷாஜியுடன் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். இருவரும் நெருக்கமாக பழகுவதை பார்த்து ஆத்திரமடைந்த மோகன் அந்த பெண்ணை கண்டித்துள்ளார். ஒரு கட்டத்தில் மோகனிடமிருந்து மொத்தமாக விலகியவர் ஷாஜியுடன் நெருக்கமாக பழகி வந்துள்ளார். இதனால் அந்த பெண்ணின் மகள் திருமணத்திற்கு கொடுத்த நகைகள் மற்றும் பணத்தை மோகன் திரும்ப கேட்க துவங்கிய போது இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. மோகன் நகை பணத்தை கேட்டு தகராறு செய்வது குறித்து அந்த பெண் ஷாஜியிடம் தெரிவித்துள்ளார். அதை கேட்டு ஷாஜி மோகனை கண்டித்த போது அவர்களுக்கு இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாகத்தான் நேற்று மாலை தகராறு ஏற்பட்டு மோகனை 18 இடங்களில் குத்தி ஷாஜி கொலை செய்தது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து ஷாஜியை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் மோகன் கொலையில் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணமான பெண்ணிற்காக 2 பேர் மோதிக்கொண்டதுடன் அது கொலையில் முடிந்த சம்பவம் குமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.